விஷயம் ஆய்வு பார்க்க போனது. ஆனா அங்க போயிட்டு ஏய் அந்த நெருப்பு பத்துறதுக்கு ஒரு ஜூம் வை, அங்க மேல பேர் புகை வருது அதுக்கு ஒரு ஜூம் வை, நான் இப்ப ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவேன் அதுக்கு ஒரு ஜூம் வை. இந்த மாதிரி ஜூம் எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு வேற பிஜிஎம் எல்லாம் போட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சார் எம்எல்ஏ ஆயிட்டீங்க சார். அடுத்தது சபாநாயகர், துணை சபாநாயகரா இருக்கவரு, துணை சபாநாயகரா இருக்கவரு சபாநாயகருக்கு ஈக்குவல் தான். சபாநாயகர்ன்ற பதவியே வந்துட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேல. அப்படி மேல இருக்க பொறுப்பு வந்துட்டு ஒரு துணை சபாநாயகர் வந்து அவரு ரீல்ஸ் தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு வந்து அந்த சேர் எவ்வளவு புனிதமானது அது, அதுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு ரீல்ஸ். நீங்க ரீல்ஸ்ல இல்ல, நீங்க சொல்லுங்க சார். டேய் உங்க அண்ணன் நான் உண்மையாலுமே சிஎம் ஆயிட்டேன்டா, நீங்க எல்லாருமே உண்மையாலுமே எம்எல்ஏக்களா இருக்கீங்க, நம்ம படத்துல வாழல, நம்ம நெஜத்திலயுமே வந்துட்டு நம்ம வந்து எம்எல்ஏவாவும் சிஎம்ஆவும் இருக்கோன்றத சொல்லி புரிய வைங்க சார். அதுக்குதான் இந்த கிளாஸ். இன்னொன்னு வந்துட்டு தேசிய கொடி, தேசிய கொடியை பத்தியே உங்களுக்கு பாடம் எடுக்கணும் போல இருக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சருக்கும். ஏன்னாக்கா வந்துட்டு தேசிய கொடியை வச்சு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னாக்கா வந்துட்டு ஒருத்தர் என்னன்னா கார்ல வந்து தேசிய கொடியை கட்டிட்டு பூஜை பண்றாரு. பூஜை பண்றது தப்பு கிடையாது, தேசிய கொடியை கட்டிட்டு பண்றதுதான் தப்பு. இன்னொன்னு என்னன்னா நம்மளுடைய கீர்த்தனா மேடம் சங்கி அவர்கள் என்னன்னாக்கா தன்னோட கார்ல தேசிய கொடியை கட்டி ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அமைச்சர் மட்டும்தான் பயன்படுத்தினா. ஆனா அந்த அம்மா வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்க ரவுண்ட் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பின்னாடி போறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் எடுங்க. எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னாக்கா, நானு தமிழ்நாடு தொழில சரி கல்வியில சரி பல இதுல வந்து வளர்ச்சியில இருக்கு. நீங்க அதை வந்து வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல, அதை அழிக்காம இருக்கக்கூடாது, பின்னாடி போயிடாம இருக்கக்கூடாது. அந்த ஒரு சின்ன கஞ்சனால சொல்றேன். நானும் இந்த தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். அதனால இந்த கோரிக்கையை வந்து ஏத்து நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் சார்.